நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த வியாழக்கிழமை ஜூலை மாதம் 10ஆம் தேதி இந்த காலையில இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த காலையில நான் வாசிக்கிறேன் பாருங்களேன், கொஞ்சம் கேக்குறீங்களா? சங்கீதங்களின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தெய்வமா கொண்டிருக்கீங்கல்ல, கர்த்தர் தான் ஆண்டவர், இயேசுதான் ஆண்டவர்னு சொல்லி அவரை நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கல்ல, அவரே உங்களை தெரிஞ்சுக்கிட்டாரே. நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரே உங்களை தெரிந்து கொண்டார். அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனம் எப்படிப்பட்டவர்கள்? பாக்கியவான்கள், பாக்கியவதிகள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பல நேரங்கள்ல நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியறது இல்லைங்க. பல நேரங்கள்ல நம்ம ரொம்ப நல்லா இருக்கிறோம்னு சொல்லி நமக்கே தெரியறது இல்லைங்க. அதனாலதான் ஆண்டவர் பாருங்க, பாஸ்டர் சைமனை எழுப்பி நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்ல வச்சுக்கிட்டே இருக்காரு பாருங்களேன். ஏன்னா நம்ம மறந்துடுறோம், நம்ம நல்லா இருக்கோன்றதையே நம்ம மறந்துடுறோம், நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்றதையே மறந்துடுறோம். சும்மா உதாரணத்துக்கு பாருங்களேன், நம்ம உடுத்துறதுக்கு நமக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் இருக்கு பாருங்களேன். நம்ம ஒவ்வொரு நாளும் படுத்து இளைப்பாறுவதற்கு ஒரு நல்ல ஒரு மெத்த நமக்கு இருக்கு பாருங்களேன். நாம் சுமூகமாய் குடியிருப்பதற்கு நமக்கு ஒரு நல்ல வீடு இருக்கு பாருங்க. 3 வேளையும் பட்டினி இல்லாம நிறைவா சாப்பிடக்கூடிய அளவுக்கு நமக்கு தினமும் ஆகாரம் கிடைக்குது பாருங்களேன். நம்ம நல்லா சுவாசிக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு நல்ல சுவாச காற்று கிடைக்குது. நம்ம கூட நம்முடைய நல்ல அப்பா இருக்காரு, நம்ம அம்மா இருக்காங்க, அன்பான கணவர் இருக்காரு, மனைவி இருக்காங்க, அற்புதமான பிள்ளைகள் இருக்கிறாங்க, குடியிருப்பதற்கு நல்ல ஒரு வீடு இருக்கு, பயணிப்பதற்கு ஒரு வாகனம் இருக்கு. இன்னைக்கு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்பதற்கு உங்க கையில ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கு. யோசித்து பாருங்க, அநேகருடைய வாழ்க்கையிலே கனவாக இருக்கக்கூடிய பல காரியங்கள் உங்கள் கரத்தில் இன்றைக்கு இருக்கிறது. அநேகருடைய வீட்டில் இல்லாதவைகள், அநேகருடைய வாழ்க்கையில் இல்லாதவைகள், அநேகருடைய கரத்தில் இல்லாதவைகள் இன்றைக்கு உங்ககிட்ட இருக்குங்க. நீங்க எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவங்க கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பல ரகமான நன்மைகளை நம்ம நினைச்சு பார்க்கறதே இல்லை. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நம்ம நினைச்சு பார்க்காம நம்ம கிட்ட எதெல்லாம் இல்லையோ அதை நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டு நிம்மதி இல்லாம நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துகிட்டு இருக்கோங்க. முதல்ல உங்க வாழ்க்கையில எதெல்லாம் இல்லையோ அதை நினைச்சு நினைச்சு ஏங்கி தவித்து உங்களை வருத்தப்படுத்திக்கிறத தயவு செய்து நிறுத்துங்க. முதலாவது உங்க வாழ்க்கையில எதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறாரோ அதையெல்லாம் ரசிக்க பழகுங்க, அதையெல்லாம் அனுபவிக்க பழகுங்க. ஆண்டவர் உங்களுக்கு எதையெல்லாம் கொடுத்திருக்காரோ அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த பழகுங்க. எப்படிப்பட்ட நன்மைகளை எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துங்க. எப்படிப்பட்ட நல்ல நல்ல மக்களை, நல்ல நல்ல உறவுகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவங்களுக்கு நன்றி செலுத்துங்க, அவங்களுக்கு நன்றி உள்ளவங்களா இருங்க. இப்படிப்பட்ட காரியத்தை தரமா நீங்க செஞ்சு பாருங்க. கண்டிப்பா நீங்க உணர்வீங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவதிகள் என்று நீங்கள் உள்வாங்குவீர்கள், நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். அதை ஆராய்ந்து பாருங்க, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இது போலவே ஒவ்வொரு நாளும் உங்க கையில என்ன இருக்கு, உங்க வீட்டுல என்ன இருக்கு, உங்க வாழ்க்கையில என்ன இருக்கோ அதை எண்ணி எண்ணி நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி மனநிறைவோடு வாழ்ந்து பாருங்க. இல்லாததெல்லாம் உங்களை தேடி வர ஆரம்பிக்குங்க. நிம்மதியோடு வாழ ஆரம்பிச்சிருவீங்க, நிறைவோடு வாழ ஆரம்பிச்சிருவீங்க. ஆகவே கர்த்தர் கொடுத்த இந்த நாள்ல எதெல்லாம் அவர் உங்களுக்கு தந்திருக்கிறாரோ அதை நினைச்சு நன்றி செலுத்தி சந்தோஷமா வாழுங்க. இல்லாததை எண்ணி முறுமுறுத்து உங்க நிம்மதியை
உங்க நல் ஆரோக்கியத்தை பாழாக்கி கொள்ளாம உங்களை ஆளாக்கக்கூடிய அன்புள்ள ஆண்டவருக்கு நல் சாட்சியோட இந்த நாள்ல சந்தோஷமா நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவதிகள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற மனநிலையோட துதித்து ஸ்தோத்தரித்து நன்றி செலுத்தி வாழுங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்னைக்கும் பிறந்த நாள் காணக்கூடிய, திருமண ஆண்டுகள் காணக்கூடிய அற்புதமான பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பான சகோதரி டி ராதா, சிஸ்டர் டி வித்யா, அன்பு மகள் எம் ஜீவிதா, அதுபோலவே திருமண நாட்கள் காணக்கூடிய தம்பதியாருக்காகவும் நாம் ஜெபம் பண்ண போறோம். பரலோக தகப்பனே, இந்த வியாழக்கிழமை ஜூலை மாதம் 10ஆம் தேதி உம்முடைய பிள்ளைகள் தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், இல்லற வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்களாக. உம்முடைய பிள்ளைகள் அனுபவிப்பதற்கு சகல விதமான நன்மைகளை நீர் சம்பூர்ணமாய் தந்திருக்கும் பொழுதும் இல்லாதவைகளை எண்ணி எண்ணி ஏங்கி ஏங்கி புலம்பி தவிக்கக்கூடிய அழுத்த வருத்தம் நிறைந்த வாழ்க்கையை மாற பண்ணுவீராக. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகள் நன்றி நிறைந்த இருதயத்தோடு நீர் தந்த உறவுகளுக்காக, நீர் தந்த வரவுகளுக்காக, நீர் தந்த வாய்ப்புகளுக்காக, நீர் தந்த சந்தர்ப்பங்களுக்காக, உம்முடைய பிள்ளைகள் அனுபவிப்பதற்கு நீர் தந்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களுக்காக அதை எண்ணி, அதை ருசி பார்த்து, அதை அனுபவித்து தெய்வமே உம்மை ஸ்தோத்தரித்து இந்த நாளிலே மேன்மையாய் வாழக்கூடிய வளமான வாழ்வை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நிறைவாய் தந்து ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலும் பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு சகோதரர்களையும் சகோதரிகளையும் பரத்தின் தேவன் விசேஷமாய் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரங்கள் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் வைக்கப்படட்டும் ஆண்டவரே. புதிய ஆண்டின் நன்மைகளால், புதிய நாட்களுக்குரிய ஆசீர்வாதங்களால் நீர் உம்முடைய பிள்ளைகளை நிறைத்து இதுபோல இன்னும் அநேக அநேக ஆனந்தமான ஆசீர்வாதமான ஆண்டுகள் உமது பிள்ளைகளுடைய வாழ்வில் காண செய்திருள்ள வேண்டுமென பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய வல்ல நாமத்தினாலே உடைய பிள்ளைகளை மனதார வாழ்த்தி ஆசீர்வதித்து இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.